சிறுநீரக நோயாளிகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், செரிமானத்தில் பிரச்சனை இருப்பவர்கள், நீரிழிவு நோயாளிகள், அமிலத்தன்மை உடலில் அதிகம் இருப்பவர்கள் உள்ளிட்ட ஒரு சில வகை நோய்கள் இருப்பவர்கள் தவிர மற்றவர்கள் அனைவரும் கருவாடு உட்கொள்வது நன்மையை தரும். கருவாடுகளிலும் வரால், குறவை, திருக்கை, தேழி, ஐரை, சன்னை, சுறா, மசரை, கிழங்கான், நெய்த்தோலி ஆகிய மீன்களுடைய கருவாடுகள் சிறந்த பலன்களை தருபவை. இந்த கருவாடு வகைகள் மருந்தின் வீரியத்தையும் பலனையும் முறைக்காத பத்திய கருவாடுகள். வாழை, இறால், விலாங்கு, பருங்கண்டை, சேர்க்கண்டை, சன்னக்குனி இந்த மீன்களுடைய கருவாடுகளை தவிர்ப்பது நல்லதென சித்த மருத்துவ நூல்கள் குறிப்பிடுது. அப்படி ஒரு சில வகை கருவாடுகளின் மருத்துவ பலன்கள், அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அதெல்லாம் வேணாமா. நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். போவது, இரத்த சோகை பிரச்சனை, உடல் மெலிந்து போவது உள்ளிட்ட பல வகையான உடல் நோய்களிலிருந்து எளிதாக மீள முடியும். 100 கிராம் குடவா கருவாடு 266 கலோரி ஆற்றலை நம்முடைய உடலுக்கு கொடுக்கிறது. 100 கிராம் குடவா மீன் நம்முடைய உடலுக்கு 79 கலோரி ஆற்றலை மட்டுமே கொடுக்கும். உப்பங்கழுத்தி கருவாடு. உப்பங்கழுத்தி மீனை விட உப்பங்கழுத்தி கருவாட்டிலேயே சத்துக்கள் அதிகம் நிறைந்து காணப்படுகிறது. 100 கிராம் உப்பங்கழுத்தி கருவாடு 285 கலோரி ஆற்றலை நம்முடைய உடலுக்கு கொடுக்கிறது. கச்சட் கருவாடு 6, 7 முதலிய நல்ல நீர்நிலைகளில் வாழக்கூடிய சென்னக்கண்டை மீனை பிடித்து உலர்த்திய கருவாடு கச்சட் கருவாடு. ஆனால் இப்பொழுதெல்லாம் நல்ல நீர்நிலைகளில் வாழக்கூடிய எல்லா வகை சிறு மீன்களையும் உலர்த்தி கச்சட் கருவாடு என விற்பனை செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லா சிறுவகை மீன் கருவாடுகளுக்கும் கச்சட் கருவாட்டின் மருத்துவ பலன்கள் இல்லை. கச்சட் கருவாடு உட்கொள்வதன் மூலமாக வாயு, சளி இவையெல்லாம் நீங்கும். இது உடலரிப்பை போக்கக்கூடியது, பசியின்மை பிரச்சனையை நீக்கக்கூடியது, ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது, சில வகை காய்ச்சல்களை நீக்கக்கூடியது. ஆனால் இது பித்தத்தை அதிகரிக்கிறது. இதை சாப்பிட்ட 2 மணி நேரம் கழித்து ஓமத்திரவம் அல்லது சுக்கு காப்பி பருகுவதன் மூலமாக பித்த அதிகரிப்பை சரி செய்து கொள்ளலாம். சீலா கருவாடு. சீலா கருவாடு உடலுக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியது. கொடுவா, உப்பங்கழுத்தி கருவாடுகளுக்குரிய மருத்துவ பலன்கள் இதிலையும் உள்ளது. சுவையில் இது உதவுகிறது, ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வாயு பிடிப்பு, பசிமந்தம், மூட்டுவலி, அரிப்பு, வயிறு உப்புசம் உள்ளிட்ட சில உடல்நல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். கொள்ளிக்கருவாடு. கோலாமின் கருவாடு கொள்ளிக்கருவாடு என அழைக்கப்படுகிறது. கொள்ளிக்கருவாட்டிற்கு சளியை நீக்கக்கூடிய தன்மை உண்டு. இருந்தாலும் இது கரப்பான், சொறி, சிரங்கு, ஒவ்வாமை போன்ற தோல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. இதனால் இதை அடிக்கடி உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சுறா கருவாடு. ஒரு சில வகை வயிற்று வலியை குணமாக்கக்கூடியது சுறா கருவாடு. பசியை அதிகமாக தூண்டக்கூடியது, குடல் பூச்சிகளை அகற்றக்கூடியது, வாத கப நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. குறிப்பாக பால் சுறா கருவாடு சுறா கருவாடு வகைகள் மிகவும் சிறந்த கருவாடு. இது தாய்ப்பால் பெருக்கத்திற்கு உதவுகிறது. மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறது. பிரசவித்த பெண்களுக்கு இதை சமைத்து தரக்கூடிய பழக்கம் இன்றளவும் உள்ளது. திருக்கை மீன் கருவாடு. இந்த திருக்கை மீன் கருவாடு சுறா கருவாட்டிற்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் உள்ளதோ அந்த மருத்துவ குணங்களை எல்லாம் இந்த திருக்கை மீன் கருவாடு கொண்டுள்ளது. உள்ள மீன் கருவாடு. அடிக்கடி இந்த கருவாட்டை உண்டு வந்தால் சிரங்கு, பேதி, அரிப்பு, தடிப்பு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும். கிழங்கான் கருவாடு. இந்த கருவாடு செரிமானத்திறனை அதிகரிக்கக்கூடியது, நல்ல பசியை தூண்டக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல ஊட்டத்தையும் செழுமையையும் தரக்கூடியது. செரிமானத்திறன் குறைவாக இருப்பவர்களை பயன்படுத்தலாம். பசியின்மை பிரச்சனையாக இருப்பவர்களும் மலச்சிக்கல் பிரச்சனையாக இருப்பவர்களும் இதை பயன்படுத்தலாம். கொக்கு மீன் கருவாடு. இந்த கருவாடு சளி தொடர்பான நோய்களை நீக்கக்கூடியது. குறிப்பாக கக்குவான் இருமலை நீக்க பெரிதும் உதவுகிறது இந்த கொக்கு மீன் கருவாடு. வரால் கருவாடு. உடலுக்கு அதிக வலுவை தரக்கூடியது வரால் கருவாடு. உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை போக்கக்கூடியது, செரிமானத்திறனை வேகமாக அதிகரிக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றலை பெருக்கக்கூடியது இந்த வரால் கருவாடு. ஆற்று ஆழான் மீன் கருவாடு. மலக்கட்டு பிரச்சனையை குறைக்கக்கூடியது, சிறுநீர் கட்டு பிரச்சனையை போக்கக்கூடியது, உடலில் ஏற்படும் வலிகளை போக்கக்கூடியது இந்த கருவாடு. கப நோய்கள், கரப்பான், பசிமந்தம், அதிக உமிழ்நீர் சுரப்பு முதலான நோய்களை இது ஏற்படுத்தும். கடல் ஆழான் மீன் கருவாட்டில் இத்தகைய பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும். குறவை கருவாடு. வரால் கருவாட்டின் சுவையை உடையது குறவை கருவாடு. இது காச நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது, குடலில் ஏற்படக்கூடிய வாயுவை குறைக்கக்கூடியது, அதிக அளவு இதை உட்கொண்டால் மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும். கருப்பு வவ்வால் மீன் கருவாடு. இது விந்து சுரப்பை அதிகரிக்கக்கூடிய கருவாடு. ஆண்களுக்கு மிகவும் ஏற்ற கருவாடு. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது. இதை அதிகமாக உட்கொண்டால் கரப்பான், நீரிழிவு, அதிக சிறுநீர், சுழி, சிறங்கு முதலான நோய்களை உண்டாக்கும். கெண்டை கருவாடு. இந்த கெண்டை கருவாடு குடல்வாதம், வயிற்று வலி, வயிற்று நோய்கள், நீரிழிவு, புண், சிறங்கு உள்ளிட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. மசரி என்கிற மயலை கருவாடு. அடிக்கடி ஏற்படக்கூடிய சோர்வு, மயக்கம், ஒரு சில வயிற்று நோய்கள், கபம், வாதம், பித்தம் அதிகப்படுதல் உள்ளிட்ட பல நோய்களை குணமாக்கக்கூடியது மயலை கருவாடு. ஓலைவாழை கருவாடு. பித்தம், வாதம் போன்ற நோய்களை குணமாக்க உதவக்கூடியது ஓலைவாழை கருவாடு. இது பசியை அதிகரிக்கக்கூடியது, செரிமானத்திறனை மேம்படுத்தக்கூடியது. எந்த வகை கருவாடாக இருந்தாலும் அதை அளவோடு உட்கொள்வதே சிறந்தது. அளவுக்கு அதிகமாக கருவாடு எடுத்து